கன்னிராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் எந்த வயதில் பணக்கார யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், குருட்டு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும், பண வரவுகள் அதிகரித்து பணம் மலைபோல் குவியும் நேரம் எது என்பதை பற்றியும் துல்லியமாக தெள்ளத் தெளிவாக சற்று சுருக்கமாக காண்போம் வாருங்கள். கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 8-9 வருடங்களுக்கு சந்திர திசை நடந்தேறும். கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியான உங்களுடைய லாபாதிபதியான திசை காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் உண்டு. சந்திர திசை காலகட்டத்தில் உங்களுக்கு எங்கு சென்றாலும் லாபங்கள், எந்த பணியை கையில் எடுத்தாலும் லாபகரமாக பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும். கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக இருப்பீர்கள். ஏனெனில் நீங்கள் பிறக்கும் போதே உங்களுடைய லாபாதிபதி திசையில் பிறப்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும். அதுவும் உடல் காரகரான மனோகாரகரான சந்திர பகவானின் திசை என்பது மிகச் சிறப்பான திசையாகும். எனவே உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே நல்ல மனபலம், உடல் பலம், ஆரோக்கிய பலம் நிறைந்து கிடைக்கும். சுமார் 8 வயது வரையில் உங்களுக்கு சந்திர திசை நடந்தேறும். அதன் பிறகு 15 வயது வரையில் உங்களுக்கு செவ்வாய் திசை நடப்பில் இருக்கும். இந்த செவ்வாய் திசை காலகட்டங்களில் உங்களுடைய படிப்பில் நல்ல ஆர்வங்களும் கவனச்சிதறல்கள் இல்லாமலும் படித்து நல்ல உயர்ந்த மதிப்பெண்களை பெற முடியும். ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் சற்று கடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் இடம் வாங்குதல், வீடு கட்டுதல் போன்ற அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் சிறு சிறு கோர்ட்டு கேசு, வம்பு வழக்கு போன்ற சிரமங்களும் ஏற்படலாம். ஏனெனில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதி. உங்களுடைய செவ்வாய் திசை காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள், சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய படிப்பில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15 வயதிற்கு பிறகு ராகு திசை ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் படிப்பில் உங்களுக்கு ஒரு சில சிறு சிறு தடைகளை கொடுக்கலாம். உங்களுடைய 15 வயதிற்கு பிறகு கன்னிராசியைச் சேர்ந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பில் அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உள்ளது. பெற்றோர்கள் இந்த குழந்தையை நல்ல பள்ளியில் சேர்த்து ஸ்ட்ரிக்டாக கவனித்துக் கொண்டால் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் குழந்ைகளை 15 வயதிற்கு பிறகு சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் கண்காணிப்பது சிறப்பு. இந்த 15 வயதிலிருந்து சுமார் 22 வயது வரையில் பெற்றோர்கள் குழந்தையை அவர்களுடைய நடவடிக்கைகளை நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். அவர்களை ஒரு சரியான பாதையில் நடத்தி செல்ல வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு இந்த ராகு தசையிலேயே 33 வயது வரையில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நிறைந்து உண்டு. இந்த காலகட்டங்களில் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று மிகப்பெரிய அளவிலான பண வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெற முடியும். இந்த ராகு திசையும் கன்னிராசியில் பிறந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும். நல்ல வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுக்கும். நல்ல குழந்தைகளை கொடுக்கும். திருமண யோகங்களை அற்புதமாக அருமையாக தக்க தருணத்தில் வாரி வழங்கும். அந்நிய மனிதர்களால், வெளி மனிதர்களால் ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும். ஒரு நிலையான வெகு தூரமான இடத்தில் சென்று அதிக அளவில் சம்பாதித்து செல்வதர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும். உங்களுடைய 33 வயது வரையில் உங்களுக்கு ராகு திசை. ராகு திசை ஆரம்பித்த சுமார் 6-7 வருடங்களுக்கு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மற்ற காலகட்டங்களில் அதிர்ஷ்டங்கள் அபரிவிதமாக உண்டு. 33 வயதிற்கு பிறகு உங்களுக்கு குரு திசை ஆரம்பிக்கும். குரு ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. உங்களுடைய 50 வயது வரையில் குரு திசை நடக்கும். குரு திசையில் இடம் வாங்குதல், வீடு கட்டுதல் போன்றவற்றை செய்யலாம். வெளிநாட்டு அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த குரு திசை உங்களுக்கு பணக்கார யோகத்தை கொடுக்கும். நல்ல அதிர்ஷ்டங்களை, முன்னேற்றங்களை கொடுக்கும். உங்களுடைய 69 வயது வரையில் உங்களுக்கு சனி திசை நடக்கும். உங்களுடைய யோகாதிபதியான சனியின் திசை நடந்தேறும். உங்களுடைய ராசியின் அதிபதியான புதனுக்கும் சனிக்கும் நட்பு உண்டு. ஆமாங்க, சனி உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதிங்க. எனவே நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உண்டு. 50 வயதிற்கு பிறகுதான் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பணக்கார யோகம் கிடைக்கும். 50 வயதிலிருந்து 69 வயது வரையில் சனி திசை பணக்கார திசையாகும். 69 வயதிற்கு பிறகு உங்களுக்கு புதன் திசை. 86 வயது வரையில் புதன் திசை. இந்த திசையிலும் நீங்கள் நிறைய சம்பாதிக்க முடியும். நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டு. இதுவும் உயர்வான திசை. அடுத்ததாக உங்களுக்கு கேது திசை இறுதி திசையாக அமையும். கன்னிராசியைச் சேர்ந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில போராட்டங்கள் இருக்கலாம். கன்னிராசியைச் சேர்ந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 3-4 வயதிற்கு பிறகு சந்திர திசை ஆரம்பிக்கும். சுமார் 11 வயது வரையில் உங்களுக்கு சந்திர திசை நடந்தேறும். சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதி, உங்களுக்கு லாபாதிபதி என்பதால் சந்திர திசை காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து கிடைக்கும். அதாவது கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த குடும்பத்திற்கு பணவரவுகள் இனிதாக நிறைய கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. கன்னிராசியைச் சேர்ந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கமான, மதிநுட்பமான, துல்லியமான, துரிதமான அறிவு நுட்பங்கள் அதிகம் இருக்கும். கன்னிராசியைச் சேர்ந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். சந்திர திசைக்கு பிறகு உங்களுக்கு செவ்வாய் திசை ஆரம்பிக்கும். சந்திர திசை காலகட்டத்தை விட இந்த செவ்வாய் திசை காலங்கள் சற்று போராட்டமான காலகட்டங்களாக அமையும். ஏனெனில்
செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி, சகாயஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கு தைரியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் செவ்வாய். இப்படிப்பட்ட செவ்வாயின் திசை காலகட்டங்களில் உங்களுடைய கை கால்களில், உடல்களில் ஏதாவது அடிபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இவ்வாறான எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் செவ்வாய் திசை காலகட்டத்தில் சிறப்பாக படிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து கொடுத்துவிடும் என்பது மட்டும் இல்லாமல், செவ்வாய் திசை காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த செவ்வாய் திசை காலகட்டத்தில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள். படிப்பில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற முடியும். கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத்திக்கு, வித்தைக்கு, கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடியவர் என்பதால் உங்களுக்கு அறிவு ஆற்றல் அதிகமாக இருக்கும் என்றாலும், புதனுக்கு செவ்வாய் பாவி, விரோதி என்பதால் உங்களுடைய குடும்பத்தில் செவ்வாய் திசை காலகட்டத்தில் போராட்டங்கள் நிறைந்திருக்கும். கன்னிராசியைச் சேர்ந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் திசையில் நன்றாக படித்து ராகு திசையில் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெற முடியும். 20 வயதில் இருந்து உங்களுக்கு ராகு திசை ஆரம்பிக்கும். 38 வயது வரையில் ராகு திசை நடந்தேறும். ராகு திசை காலகட்டங்களில் கன்னிராசியைச் சேர்ந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுமார் 4-5 வருடங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை திசை மாற்றக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலைகளை ராகு கொடுப்பார். ஏனெனில் ராகு விஷக்கிரகம். எனவே ராகுவின் திசை ஆரம்பித்த 4-5 வருடங்களுக்கு சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கவனத்துடனும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவதை தவிர்த்தல் மிகச் சிறப்பு. ராகு திசையில் கன்னிராசியைச் சேர்ந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 20 வயதிலிருந்து 25 வயது வரையில் சற்று விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். இந்த 4-5 வருடங்களுக்கு சற்று கவனத்துடன் இருந்துவிட்டால் ராகு உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை. நல்ல பதவியை உருவாக்கி கொடுப்பார். நல்ல வாழ்க்கை துணையை அமைப்பார். நல்ல குழந்தைகளை கொடுப்பார். வாழ்க்கையில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார். உங்களுடைய 38 வயதிற்கு பிறகு ராகு திசைக்கு பிறகு குருவின் திசை ஆரம்பிக்கும். குரு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் குரு. 7ஆம் அதிபதியான குருவின் திசையில் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு எளிதான முறையில் நிறைந்து கிடைக்கும். வெளிநாட்டில் புகழ்பெற்ற நிறுவனங்களில் நல்ல உத்தியோகத்தில் உயர்ந்த ஊதியத்துடன் உயர்ந்த பதவியுடன் வேலையில் உத்தியோகத்தில் அமர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுக்கு குரு அள்ளி கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் வேலையில்லாமல் நல்ல தொழில், நல்ல வியாபாரம் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களும் பண வரவுகளும் பணக்காரர்களாக மாறக்கூடிய செல்வந்தர்களாக மாறக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே குருவின் திசை காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டு. கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை வரக்கூடிய காலகட்டங்களில் சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மட்டும் இல்லாமல் உயர்கல்வி, விசேஷ கல்வி படிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய 54 வயது வரையில் குரு திசை நடந்தேறும். இந்த குரு திசை என்பது கன்னிராசியைச் சேர்ந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பான திசையாக, மிகச் சிறப்பான காலகட்டமாக பணக்கார யோகங்களும் செல்வ செழிப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறதுங்க. ஆமாங்க, வெகு தூரத்திற்கு சென்று உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பண வரவுகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை குரு திசை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. உங்களுடைய 38 வயதிலிருந்து 54 வயது வரையில் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலையை கண்டிப்பாக நீங்கள் எட்டி பிடிக்க முடியும். குரு திசை நடக்கக்கூடிய 54 வயது வரையில் உங்களுக்கு பணப்புழக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும். குரு திசை காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நல்ல வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும். ஆக கன்னிராசியைச் சேர்ந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 54 வயது வரையில் மிகச் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் என்பது மட்டும் இல்லாமல் பணக்கார யோகம் என்பது கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய 54 வயதிற்கு பிறகு உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்கும். உங்களுடைய 73 வயது வரையில் உங்களுக்கு சனி திசை நடந்தேறும். இந்த சனி திசை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிறப்பான திசையாக அமைகிறது. ஏனெனில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி. அதாவது உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் திசை காலகட்டத்தில் அற்புதமான, அருமையான, அமோகமான பணவரவுகள் நிறைந்து கிடைத்து நீங்கள் பணக்காரர்களாக இருக்க முடியும். இந்த சனி திசை காலகட்டத்தில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அதுவாகவே உங்களை தேடி வரும். புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்ட முடியும். கார் போன்ற சொகுசான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். வீட்டிற்கு போர் போட முடியும். வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், இனிமை என அனைத்தும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளால் முன்னேற்றங்களும் உங்களுடைய கௌரவம், பெயர், புகழ் உயரும். இந்த மாதிரியான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை சனி திசையில் சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். இந்த சனி திசை என்பது உங்களுக்கு ஒரு யோகமான திசையாக அமைகிறது. உங்களுடைய 73 வயதிற்கு பிறகு புதன் திசை உங்களுக்கு நடந்தேறும். உங்களுடைய 90 வயது வரையில் உங்களுக்கு புதன் திசை நடப்பில் இருக்கும்.
புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்பதால் இந்த திசையும் உங்களுக்கு சிறப்பான திசையாக அமைகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய திசை எப்போதுமே முன்னேற்றங்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும். கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாகவும் உங்களுக்கு தொழில் அதிபதியாகவும் இருக்கிறார். எனவே உங்களுடைய 73 வயதிலிருந்து 90 வயதில் கூட நீங்கள் மிகச் சிறப்பாக வாழக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாக புதன் திசையில் உங்களுக்கு உண்டு. கன்னிராசியைச் சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் திசை செவ்வாய் திசை. இந்த திசை 5-6 வருடங்கள் இருக்கும். உங்களுடைய 5-6 வயதில் ராகு திசை ஆரம்பித்துவிடும். 23 வயது வரையில் உங்களுக்கு ராகு திசை நடந்தேறும். இளம் வயதில் ராகு திசை வருவதால் வெகு தூரத்தில் சென்று படிப்பது நல்லது. 10வது வரையில் மதிப்பெண்கள் குறைவாக இருக்கும். அதன் பிறகு சிறப்பாக படிப்பீர்கள். 23லிருந்து 40 வயது வரையில் உங்களுக்கு குரு திசை. குரு திசையில் நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வேலை பார்த்து அதிக அளவில் சம்பாதிப்பதற்கும் உயர்கல்வி, சிறப்பு கல்வி படிப்பதற்காக அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. குரு திசையில் நீங்கள் வெகு தூரத்திற்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. கன்னிராசியைச் சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசையில் அதிகார பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 40 வயதிற்கு பிறகு உங்களுக்கு சனி திசை. உங்களுக்கு சனி அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஆக கன்னிராசியைச் சேர்ந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த சனி திசை என்பது அற்புதமாக அருமையாக இருக்கும். 59 வயது வரையில் சனி திசையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலையை பெறுவதோடு பண தன வரவுகளை பெற முடியும். இந்த சனி திசையில் பணம் கொட்டோ கொட்டு என்று உங்களுக்கு கொட்டும். இந்த சனி திசை உங்களுக்கு மிக உன்னதமான திசை. உயர்ந்த பதவிகளை வகிக்க முடியும். இந்த திசையில் அசையா சொத்துக்கள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் உண்டு. இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும். 59 வயதிலிருந்து புதன் திசை ஆரம்பிக்கும். 76 வயது வரையில் புதன் திசையாகும். புதன் திசையும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும். புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதி. உங்களுடைய உத்தியோகம், வியாபாரம், தொழில் ரீதியான பணிகளில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்க முடியும். 76 வயதிற்கு பிறகு 83 வயது வரையில் கேது திசை நடந்தேறும். இந்த திசையில் ஒரு சில சிரமங்கள் ஏற்படலாம். 83 வயதிற்கு பிறகு உங்களுக்கு சுக்கிர திசை வரும். நல்ல பல மாறுதல்கள் ஏற்படலாம். சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி. திசை உங்களுக்கு கடைசி காலத்தில் வரும் என்றாலும் அவருடைய புத்திகள் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும்.